ஹே ஆல் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி சாட்டர்டே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் vlog அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து கடந்த ஒரு 4 நாளாக எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து கொலாப் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே வந்து பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம இருந்த வீட்டிலையே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,000 வந்து கேட்டிருந்தாங்க. இருக்கிற பெயிண்ட்டே அடிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். ஒரே ஒரு வால்க்கு மட்டும் வேறு கலர் மாற்ற சொல்லியிருந்தேன். வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி நான் ஏற கட்டி வச்சுருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி டஸ்ட் அவுட் பண்ணி எடுக்க வேண்டியது இருந்துச்சு. க்ளீன் பண்ணி வச்சுருந்தது 15 நாள் கழித்து திரும்ப வரவும் டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ளூ கலர் வால் மட்டும் நாங்கள் வேறு மாற்றலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஹாலில் மட்டும் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு அடுத்த நாள் மேக் ஓவர் இருந்துச்சு, மெட்டர்னிட்டி ஷூட். அதனால் நான் வந்து கொஞ்சம் ப்ரெஷ் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சிட்ருந்தேன். ஏன்னா அந்த கிளம்ஸியாக இருந்தனால அந்த இடத்துலேருந்து என்னால் எடுக்க முடியல. தனியாக ஒரு ரூமில் வந்து உட்காந்துட்டு எனக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் என்னோடய பெரிய வேனிட்டியில் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது வீட்டோட நிலமை வந்து இப்படி தான் இருக்குது. எதுவுமே வந்து என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நான் ஒரே ஒரு ப்ராடக்டை மட்டும், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பத்திரமா வச்சுருப்பேன். என்னென்னா என்னோடய மேக்கப் வேனிட்டி. ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போது இந்த வாலில் மட்டும் இந்த பர்பிள் கலர் அடிக்க சொல்லியிருந்தோம். இவங்க ஆல்ரெடி 2 கோட் எல்லோ அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னனால இது 5 கோட் அடிச்சுமே வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு, கலர் மாறவே இல்லை. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டி பெயிண்டிங் வாங்கி அடிக்கணும்னு சொன்னாங்க. ஆல்ரெடி இப்போ அடிச்சிருக்கிறதும் ஹை குவாலிட்டி தான், ராயல்ன்ற ஒரு பிராண்டு, அதுலேருந்து வாங்கி அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து சைட் பை சைட் வீட்டில் இருக்கிற ஒரு விஷயமும் நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பெயிண்டிங் பண்ணுறோம், வீடு வந்து டீப் க்ளீன் பண்ணுறோன்றனால என்னோடய திங்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த டேபிள் மேட் வந்து எனக்கு வாங்கி 3 இயர்ஸ் ஆச்சு. நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணாத டைமில் ரொம்ப டஸ்ட் ஆகிடும். அதனால் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஏசியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நைட்டு வந்து தூங்க போகிறேன். ரொம்ப நாள் கழித்து ஏசி போட்டிருக்கேங்க. அதுவும் இந்த சம்மர் டைமில் ஏசி போடும்போது அப்படியே குளுன்னு நல்லா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் என் பெட்டு ஃபுல்லாக திங்ஸு. ஏன்னா வந்து அடுத்த ரூமில் வந்து பெயிண்டிங் அடிக்க வேண்டிய வேலை. அது வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். பெயிண்டிங் செகண்ட் டே அன்னைக்கு எனக்கு ஒர்க் இருந்தனால நான் கிச்சன் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அண்ட் இப்போ வந்து இங்கே பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்கு நான் டீ போட்டு கொடுத்துட்ருக்கேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து அவங்களுக்கு போட்டு கொடுக்கணும் இல்லையா. ஆனால் எப்படி தான் வேலை செய்கிறாங்கன்னே தெரில. காலையில் 9:30க்கு வராங்கன்னா ஈவினிங் 6 o'clock வரைக்கும் உட்காரவே மாட்டுறாங்க. அவ்வளோ நீட்டாக சூப்பராக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பாதி கம்ப்ளீட் ஆகலை, பெயிண்டிங் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து பெயிண்டர்ஸ் சாப்பிட போயிருக்காங்க. இந்த கேப்பில் வந்து எனக்கு மெட்டர்னிட்டி ஷூட் ஒன்று வந்துச்சு. ஸோ அதனால் பேக்கிங் எல்லாம் ரெடியாக பண்ணிவிட்டு கிளம்பிட்டுருக்கேன். ஒரு 2 hours கிட்ட ஆகும் நான் வீட்டுக்கு வரதுக்கு. பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன். போயிட்டு மெட்டர்னிட்டி ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீடு என்ன கண்டிஷன் இருக்குன்னு காட்டுறேன். எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. வந்தவொடனே மேக்கப் ஆரம்பிச்சிட வேண்டியதான். கிளைண்ட் வந்து வந்துட்டாங்க, கீழே கார் பார்க்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. வந்தவொடனே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 3:30 ஆகிடுச்சு. 3:45 ஆகும் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. மேக்கப் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே வந்து 5:30 கிட்ட ஆகிடுச்சு. செம்ம டிராஃபிக்கு. ஆளுநர் மாளிகை தாண்டி தான் நான் போனேன். அங்கே வந்து விஜய் வர போகிறான்றதுனால செம்ம க்ரௌடாக இருந்தது. பட் வந்து வீட்டுக்கு நான் போகணுன்றனால கிளம்பியாச்சு. இதான் நான் பண்ண மெட்டர்னிட்டி ஷூட்டு. இது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது மாதிரி ஒரு ரோல் வாங்கியிருக்கேன். இந்த ரோலை வந்து இதில் வந்து நான் ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். இது வந்து சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இது மாதிரிலாம் வாங்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் நியூஸ் பேப்பர் அப்படி ஏதாவது தான் போடுவேன். பட் இந்த டைம் கொஞ்சம் வந்து நல்லா நீட்டாக போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து 250 சொன்னாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். நம்ம வீட்டில் மொத்தம் 15 ஷெல்ஃப் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ரோல் போதும்னு நினைக்கிறேன். மிச்சம் இருந்துச்சுன்னா அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். நீட்டாக அதை வந்து அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி லைட்டாக மடிச்சுக்கிட்டேன். குரங்கு வித்தெல்லாம் காட்டுறேன் பாருங்க. இப்போ அந்த செல்ஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கா? க்யூட்டாக இருக்குல்ல? அந்த பிச்சை மாதிரி
செகண்ட் டே நைட் அன்னைக்கு இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. ஸோ நீட்டாக பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே பால் காய்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பால் ஒரு சைடு காய்ச்சிட்டு இருக்கும்போதே டீ எனக்கு போடணும். எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைம் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ரொம்ப பசிக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே பசிக்கும். காலைல எழுந்திரிச்சோடனே கம்பல்சரி டீ குடிக்கணும். எழுந்திரிச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு வந்துட்டேன். அண்ட் வந்து எனக்காக கொஞ்சமாக ஒரு டீ. இது என்னமோ புது வீட்டில் பால் காய்க்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கனாலும் சரி, ஆல்ரெடி வந்து தெரியாமல் பார்க்குறீங்கன்றனாலும் சரி, இவளுக்கெலாம் எதுக்கு லைக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்க்க வேணாம். ஏன்னா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் என்னோடய வீடியோ பார்த்தா போதும். அட்லீஸ்ட் அதில் ஒரு 100 லைக் இருந்தாலும் ஓகே தான், 100 வியூஸ் போனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எனக்கு பிடிச்சவங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் என்னோடய வீடியோ பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். நான் வந்து போட்டி பொறாமல் எதுவுமே என் லைஃப்பில் நான் யாரையும் பார்த்து பட்டதில்லை. நம்மளுக்கு என்ன இருக்கோ அது ஓகே, அதுவே நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இதை விட ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம் இருக்காங்களே அப்படின்லாம் யோசிக்கிறாள். அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு பிடிச்சா மட்டும் என்னோடய வீடியோ பாருங்கள். அண்ட் வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைப் கொடுங்க. ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, அதன் மத்தியில் நம்ம வீடியோவும் நல்லா வந்து க்ரோத் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஹைப்புன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க, லைக் பக்கத்துலேயே ஒரு 5ஆவதாக இருக்கும், ஹைப்புன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வீடியோஸை வந்து நிறைய பேருக்கு யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதுதான் அதோட பர்பஸ். மற்றபடி உங்களுக்கு வந்து அதனால எந்த செலவுமே ஆக போகிறது கிடையாது. அண்ட் லைக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து எந்த செலவும் ஆக போகிறது கிடையாது. எனக்கு இப்போ இருக்கிற கண்டிஷனில் நிறைய பிரச்சனைகளில் மாட்டிகிட்ருக்கேன், அதுவும் தெரிஞ்சும் தெரியாமையாக மாட்டியிருக்கேன். ஆனால் அது எல்லாத்தையுமே நான் வந்து யூடியூப்பில் சொல்ல முடியாது. எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் அந்த எல்லா விஷயங்களையுமே நான் யூடியூப்பில் சொல்ல முடியாது இல்லையா. அதனால் ஒரு சில விஷயங்கள் நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பாசிட்டிவாகவே நம்ம கொண்டு போவோம். ஏன்னா நெகட்டிவ் எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து சொன்னால் நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் பார்ப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதையும் தாண்டி என்னோடய பிரச்சனையும் நீங்கள் மண்டைக்குள்ளே போட்டுக்க வேணாம். ஸோ பி ஹாப்பி. நிறையா வீடியோஸ் வ்ளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அண்ட் வந்து வீடுக்கு டெக்கரேஷன் திங்ஸ் ஒரு சிலதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து அடுத்த வீடியோவில் ஷுவராக நான் இன்றைக்கி ஷூட் பண்ணி உங்களுக்கு நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ இன்றைக்கி புது வீட்டில் பால் காய்க்கிற ஃபீல் இருந்துச்சு. பெயிண்டிங் அடித்த உடனே வீடியோ ஒரு மாதிரி வந்து சூப்பராக ஆகிடுச்சு. அதனால தான் எனக்கு டெக்கரேஷன் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ஆக்சுவலாக புது வீட்டுக்கு போகிறதுக்காக தான் நான் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் வந்து என்னென்ன வாங்கினேன், எவ்வளோ ரேட்டில் வாங்கினேன் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்கிறேன். உங்களுக்கு புது வீட்டில் ஃபஸ்ட்டு கப் ஆஃப் டீ அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஹாப்பி மைண்டோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா.